நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த மதியான நேரத்தை எங்களுக்கு ஜீவனோடு நீர் காண செய்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி, ஆவியானவரே என்னை முற்றுமுடிய தாழ்த்துகிறேன். நீர் பேசும், நீர் மகிமைப்படும். உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மத்தியிலே வல்லமையா எழுந்தருளும்படி செபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கர்த்தருக்குள் எங்களை ஒப்புவிக்கிறேன், தாழ்த்துகிறேன், சமர்ப்பிக்கிறேன். மீதியான காரியங்களை என் தேவன் நீர் பொருட்படுத்து ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற ஜனத்திற்கு இருதயத்திற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் நீர் பேசி எழும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டருளுவதாக. எல்லா தடைகளையும் அப்பா நீ நீக்கி போடும். உடைய நாமத்திற்குரிய கனத்தையும் மகிமையையும் பெயரையும் புகழையும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன். உடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய இந்த மாதத்தின் வாக்கு தத்தமே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தருக்கு உரியவைகளை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம், இந்த 4ம் கர்த்தருக்குரியவைகள் என்பதை நாம் இந்த வேத பகுதியில வாசிக்க முடியும். கடந்த நாட்கள் எல்லாம் நாம் ஜெயத்தை குறித்து, ஒரு மனிதருக்குள் ஏன் ஜெயம் வருகிறது, ஜெயம் எடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை தருகிறாரானால் அது எப்படிப்பட்ட ஜெயமாய் இருக்கும், கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தொடர் செய்தியாக நேரம் கிடைத்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கொண்டு வந்தேன். அவையெல்லாம் நம்மளுடைய யூடியூப்ல இருக்கு. நீங்கள் வேணுங்கிற நேரத்தில் அதை போய் பார்த்து கொள்ளும்படி தாழ்வன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நம்மத்திலே அடுத்த வார்த்தையை இடைவிட விருப்பப்படுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிற்கான செய்தியின் தலைப்பு வல்லமையான ஜெபம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நாளிற்கான செய்தியின் தலைப்பு வல்லமையான ஜெபம். எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் காணப்பட வேண்டிய, ஒரு தேவ பிள்ளைக்குள் காணப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எல்லாரும் வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒரு காரியம்தான் வல்லமை. கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் வந்த பின்பு, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு, அபிஷேகத்தை பெற்ற பின்பு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அவங்க வல்லமையாய் மாறணும். முதலாவது ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளிலே தாராளமாய் பேச வேண்டும். அதன் பின்பு எந்த ஒரு மனிதனும் வல்லமையாய் மாற்றப்பட வேண்டும். இந்த வல்லமை என்பது தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியமாய் காணப்படுகிறது. இயேசுவானவர் தன்னை வல்லமையினால் நிறைத்து வைத்திருந்தார். அவரை பின்பற்றின சீசர்களும் சீடர்களும் அப்போஸ்தலர்களும் பரிசுத்தவான்களும் தங்களை வல்லமையினால் நிறைத்து வைத்திருந்தார்கள். இந்த கிருபையின் காலத்திலே கூட ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவருக்காய் சேவை செய்கிற ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டியது தெய்வீகத்தின் வல்லமை. இந்த நாளிலே இந்த தெய்வீகத்தின் வல்லமை நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே வல்லமைகள் இல்லாமல் இருக்குமானால் ஏதோ ஒரு இடத்திலே நாம் தவறி போயிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வல்லமையை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலம்தான். எல்லாருக்கும் தேவையானது இந்த வல்லமை. என்னிடத்துல ஒரு ஊழியர் பேசின பொழுது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. சம்பத், எனக்கு வல்லமெல்லாம் தேவையில்ல, எனக்கு ஜீவியம் போதும்னு சொன்னார். நான் அவருக்கு கொடுத்த மறுமொழி என்ன, நான் அவருக்கு சொன்ன மறுபதில் என்ன, ஊழியம் ஜீவியம், ஊழியமும் வல்லமையும் ஜீவியமும் வல்லமையும் தராசிலே வைக்கப்பட்டு இருக்கிறது போல காணப்படுகிறது. ஒரு பக்கம் ஜீவியமும் ஒரு பக்கமும் வல்லமையும் இருக்க வேண்டும். நடுவில் இருக்கிற முள்ளுதான் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் சரியா இருந்தார்னா வல்லமையின் ஜீவியமோ கரெக்டா போய்கொண்டே இருக்கும். அந்த ஊழியன் சொன்னார், வல்லமை வந்துடுச்சுன்னா ஜீவியத்தை கோட்ட விடுவோம் என்று. நான் சொன்னேன், ஜீவியம் இருந்தால்தான் வல்லமை உங்ககிட்ட செயல்படும்.
ஜீவியம் சரியில்லைன்னா வல்லமை உங்ககிட்ட செயல்படாது. இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் ஒரு வரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டால் அந்த வரத்தை சாகுற வரைக்கும் எடுக்க மாட்டார். யார் சொன்னா எடுக்க மாட்டான்னு? எடுப்பார். ஒரு மனிதனுக்கு 1 தாளந்தை, ஒரு மனிதனுக்கு 5 தாளந்தை, ஒரு மனிதனுக்கு 10 தாளந்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் அதை போய் விற்கிறான், அதை வட்டிக்கு கொடுக்கிறான், ஏதோ செய்து அதை பெருக்கத்தை கொடுக்கிறான். 10 கொடுத்த இடத்துல 20, 5 கொடுத்த இடத்துல 10, இந்த 1 கிடைத்தன்னு செய்கிறான், கொண்டு போய் பூட்டி வைத்து விடுகிறான். ஆண்டவர் அந்த தாளந்தை அவனிடத்தில் கொடுத்து வைத்திருந்தாரா? இல்ல, அந்த தாளந்தை எடுத்து விடுகிறார். எனவே கிருபையும் வரங்களும் நம்மளிடத்துல வந்து விட்டால், வரங்கள் நம்மளிடத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டா அதை திரும்பி எடுக்க மாட்டானெல்லாம் நம்ம தவறுதலான மனப்பான்மையில நம்ம இருக்கக்கூடாது. அப்படியானால் சிலருக்குள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன பின்பும் ஏன் அந்த வரங்கள் செயல்படுகிறது என்றால், சத்துருவானவன் அந்த வரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிடறான். தீர்க்கதரிசிகளும் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டு. நம்மளுடைய ஆவிதான் எல்லாவற்றையும் பகுத்தறிய வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்குள் தேவன் வரத்தை கொடுத்து விட்டால் அந்த வரத்தை எடுக்க மாட்டாரெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள் இருந்த பொழுது அவன் வல்லமையா இருந்தான், வரங்கள் செயல்பட்டது. சவுலிற்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்த பொழுது அவன் வல்லமையா இருந்தான், வரங்கள் செயல்பட்டது. பேதுருவிற்குள் ஆவியானவர் கிரியை செய்த பொழுது அவனோடு இயேசுவானவர் இருந்த பொழுது வல்லமையா இருந்தான், வரங்கள் செயல்பட்டது. எப்பொழுது அபிஷேகம் போகுதோ, ஆவியானவர் விலகிறாரோ, இயேசுவானவர் கடந்து போகிறாரோ, வல்லமையும் போய்விடுகிறது, வரங்களும் போய்விடுகிறது. எனவே வல்லமை இருந்தாதான், இல்ல ஆண்டவர் வரங்களை கொடுத்துட்டாரு அதை ஒரு காலமும் எடுக்க மாட்டாருன்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துல கண்கள் கட்டப்பட்டவர்களாய், மனக்கண்கள் சுருகி போனவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி சொல்லுவர்களுடைய நிலவரம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஆண்டவர் தேவையில்ல, வல்லமை மாத்திரம் போதும். அந்த ஊழியனுக்கு நான் தான் சொன்னேன், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஜீவியம் சரியா இருந்தாதான் வல்லமை செயல்படும். வல்லமை செயல்படுவதற்கு 2 காரணம். வரங்கள் செயல்படுவதற்கு, வல்லமைகள் வெளிப்படுவதற்கு 2 காரணம். கர்த்தருடைய கரம் பிணியாளுகளை சுகமாக்கும்படி விளங்கிற்று. கர்த்தருடைய கரமும் செயல்படும், கர்த்தருடைய வல்லமையும் வெளிப்படும். அதே சமயம் சத்துருவானவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறான். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசுவையே அவன் அசைத்து பார்த்தவன். அப்படியானால் வல்லமை என்பது யார் இடத்திலிருந்து செயல்படுகிறது? வரங்கள் செயல்படுவது முக்கியம்தான், இல்லை என்று சொல்லல. ஆனால் அந்த வல்லமையை பயன்படுத்துகிற மனிதர்கள், வரங்களை பயன்படுத்துகிற மனிதர்கள் கனிகளினால் அறிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதனுடைய கனியை வைத்துதான், அவனுடைய நல் சுபாவங்களை வைத்துதான், அவனுடைய அபிஷேகத்தை வைத்துதான், அவனுடைய கிருபைகளை வைத்தல்ல, அவனுடைய தாளந்துகளை வைத்தல்ல, அவனுடைய சுபாவங்களை வைத்து, அவர்களுடைய நல்ல கிரியைகளை வைத்துதான் நீங்களும் நானும் அவர்களை பகுத்தறிய முடியும். எனவேதான் இயேசு சொன்னார், கடைசி காலத்தில் எல்லாரும் எழுந்து இயேசு இங்கே அங்கே என்று சொல்வார்கள், எங்கேயும் போகாதீங்க ஆண்டவர் கட்டளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்படியானால் வரங்கள் செயல்படுவது யாருக்குள்ளனாலும் செயல்படும். சத்துருவை கொண்டும் வரங்கள் செயல்படுகிறது, இயேசுவானவரை கொண்டு வரங்கள் செயல்படுகிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவனுடைய வல்லமை என்பது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எலியாவோடு இந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. நம்ம தான் அவைகளை பகுத்தறிய வேண்டும். கனிகளினால் அவைகளை பகுத்தறியும்படி உங்களை தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் வரத்தை கொடுத்துட்டா அதை திரும்ப எடுக்க மாட்டாருன்னு சொல்லி செபிக்காம, வேத வாசிக்காம, மனம் போன போக்கில போய் கொண்டிருப்போமானால் ஒரு நாள் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போனவனுடைய வஸ்திரங்கள், அவனுடைய பணங்கள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டது போல நம்மளுடைய காரியமும் உரிந்து கொள்ளப்படும். அந்த தேவனுடைய கோப ஆக்கினை வருவதற்கு முன்பதாக நாம் நம்மளுடைய வழியை திருப்பி விடுவது நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. வல்லமையான ஜெபம். இன்னைக்கு இந்த ஜெபத்தை குறித்து அநேகர் பேசுவது உண்டு. ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் ரொம்ப வல்லமையா இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். வல்லமையான ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே ஓவரா கூச்சல் எடுக்கிறது, கூக்குரல் எடுக்கிறது மாத்திரம் வல்லமையான ஜெபம் அல்ல. ஒரு பாஸ்டர் வல்லமையா ஜெபிக்கிறேன்னு பயங்கரமாய் அங்க இருக்கிற ஒரு கிராமத்திற்கு ஜெபிக்கும்படி அவர் அழைக்கின்றிருந்தார்கள் பிரசங்கத்திற்கு. அவர் வல்லமையா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிராமமே ரொம்ப பின்தங்கின நிலவரத்துல இருக்கிறவங்க, குடிசை கொட்டாய்க்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க ஒரு பழைய டேபிளை போட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் போய் வல்லமையா ஜெபிக்கிறேன்னு சொல்லி அடித்து அந்த டேபிள் அடித்து ஜெபித்த ஜெபத்துல அந்த டேபிள்ல இருக்க ஒரு பக்கம் காலே உடைஞ்சு போச்சு. கடைசியில் அவர் அந்த இடத்துக்கு கூப்பிடவே கிடையாது.
இன்னைக்கு கடைசியில் அற்புதம் நடக்கல, ஒண்ணு நடக்கல. ஆனா கூக்குரல், தன்னுடைய சுய பலத்தினால வல்லமையினால ஜெபிக்க முடியாது. சாதாரணமா சிலர் ஜெபிப்பாங்க, அந்த ஜெபம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மகிமையை கொண்டு வரும். சாதாரணமா ஜெபிப்பாங்க, அவ்வளவு பெரிய தேவ பிரசன்னத்தை இறக்கும். கூக்குரல் இருக்கிறதுனால, சத்தம் போடுறதுனால, கூச்சல் இருக்கிறதுனால வல்லமையா இருக்கிறோன்னு கேட்டா, பார்வைக்கான வல்லமையா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறார்கள். ஒருவனுடைய கூக்குரலின் நிமித்தம், சத்தத்தின் நிமித்தம் வல்லமையான ஜபங்கள் இங்கே ஏறெடுக்கப்படுகிறது கிடையாது. வல்லமையான ஜபம் என்பது என்ன? மலைகளையும் அசைக்கணும். மலைகளையும் அசைக்கக்கூடியதுதான் வல்லமையான ஜபம். அருமையான ஒரு போதகருக்கு இரவு நேரத்துல, ஊழியக்கார கூட்டத்துல இரவு நேரத்துல ஒரு செய்தியை கொடுக்கும்படி போனாங்க. மிட் நைட் ஊழியக்கார கூட்டம், இரவு ஜபம், முழு ஜபம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. காலையில இருந்து அடுத்த நாள் காலையில 5 மணி வரைக்கும் அந்த ஜபம் நடைபெறுது. அப்ப இவருக்கு என்ன நினைத்தார்களே தெரியல, இவரை ஏதோ எப்படியாவது தட்டி விடலான்னு சொல்லி இவருக்கு நைட்டு 2 மணிக்கு அந்த டைமை கொடுத்தாங்க. 2 to 4 இவர் போனாரு. எல்லாரும் அந்த 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான் அயர்ந்த நித்திரைக்கு போகிற நேரம், அது இயல்பு. அப்ப எல்லா ஊழியக்காரர்களையும் உபவாசம், காலையில இருந்து ஜபம்னால சோர்வு வந்தது. இவர் போய் மைக்க பிடிச்சாரு, எதையுமே கத்தல, எதுவும் பண்ணல. கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணாரு. ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு வந்தது. அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல யாராலையும் அங்க தூங்க முடியல, யாராலையும் அங்க சும்மா உட்கார முடியல. பயங்கரமாய் துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா இவர் வாட் பேசிக்கிட்டே இருக்கிறார். பிரசங்கம் தான், ஜபம் இல்ல, அந்நிய பாஷையில ஒண்ணு இல்ல. அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கும் பொழுது, வசனத்தை கேட்டு யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை பேசும் பொழுதே ஆவியானவர் இறங்குகிறார். நம்மளுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கணும். நம்மளுடைய ஜபம் இன்னைக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறதா? வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றும்படியாக தான் இந்த சத்திய மார்க்கத்திற்குள் தேவன் அழைத்து கொண்டு வந்தார். ஏன் இன்னைக்கு தேவன் கொடுத்த வல்லமை இல்ல? தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபைகள், அதனோடு சேர்த்து தேவனுடைய வல்லமைகளை நாம் இழந்தவர்களாய் இருக்கிறோமே. நம்மளுடைய ஜெபம் ஒரு காலத்துல வல்லமையுள்ள ஜெபமாய் இருந்தது. நம்மளிடத்தில் வருகிறவர்களை அசைக்கிற ஜெபமாய் இருந்தது. நம்மளிடத்தில் வருகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஜெபமாய் இருந்தது. நம்ம ஜெபிச்சுட்டு நம்மளுடைய அறையை விட்டு வெளியில போறதற்கு முன்னாடி அற்புதம் தானாய் நடக்கும், அதிசயம் தானாய் நடக்கும். உங்களை சுற்றிலும் உங்களுடைய ஜெபத்தின் வல்லமை உங்களை மூடிக்கொண்டு இருந்தது. இன்னைக்கு பல மணி நேரம் ஜெபித்தோம், ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கல. பல காரியங்களுக்கு ஜெபித்தோம், தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரல? ஏன் என்னுடைய ஜெபத்துல வல்லமை இல்லாமல் போய்விட்டது என்று அநேகருடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற ஒரு கேள்விதான் இவைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ளதாய் மாற வேண்டும். வல்லமையுள்ள ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்துல இருந்த வல்லமை எங்க? ஒரு காலத்துல நீங்கள் ஜெபித்த ஜெபம் மற்றவர்களை அசைத்தது. உங்கள் குடும்பத்துல இருக்கிறவர்களுக்குள் உங்கள் மீது ஒரு தெய்வீக பயத்தை வர வைத்தது. உங்களுடைய ஜெபம் சாதாரணமான ஜெபமா இல்ல, அது அசாதாரணமான ஜெபமா இருந்தது. நான் ஜெபிச்சனா நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஜெபித்தேன் என்றால் இது நிச்சயமாய் நடக்கும் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த அளவுக்கு தேவனிடத்துல கால் ஊன்றி நின்று ஜெபித்தீர்கள். இன்னைக்கு ஏன் இந்த வல்லமையான ஜெபத்தை செய்ய முடியல? ஏன் இந்த வல்லமையுள்ள ஜெபம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அணைத்து போட்டப்பட்ட ஒரு தீவட்டியை போல காணப்படுகிறது? எல்லாருடைய ஆசைகளை என் கண் முன்பதாக பார்க்கிறேன். ஜெபிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறது. நான் சொல்லுகிறேன், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவி போராடதான் செய்யும். ஆவி உற்சாகமாய் இருக்கும் பொழுது மாம்சம் சோர்வடையும், மாம்சம் உற்சாகமாய் இருக்கும் பொழுது ஆவி சோர்வடைதான் செய்யும். ஆவியின் கிரியைகளினால் மாம்சத்தின் செயல்களை அழித்தீர்களானால் பிழைப்பீர்கள். மாம்ச சிந்தை மரணம். அப்படியானால் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தபடியினால் ஜெபத்திலே இன்றைக்கு ஒரு மரணம் உண்டாயிருக்கிறது. ஆவியின் கிரியைகளினால் மாம்சத்தின் உணர்வுகளை அழித்து போடுங்கள். ஏன் நீங்கள் ஜெபித்தும் கிடைக்கவில்லை என்று வேதம் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுகிறது. அக்கிரம சிந்தை உள்ளவனாய் இருப்பீர்களானால் உங்கள் ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படாது. உங்களுடைய இச்சைகள் நிறைவேறத்தக்கதாய் நீங்கள் ஜெபிக்கிறபடியினால் உங்களுடைய ஜெபம் பதில் வராமல் காணப்படுகிறது. சோர்வுக்கும் இச்சைகளுக்கும் அக்கிரம சிந்தையுள்ள ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமானால் அந்த ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்தில் ஏறாது, அதற்கு பதில் வராது. இனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஜெபிக்க முடியலன்னு சொன்ன நாட்கள்லாம் போதும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய வழியை காத்துக்கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஜெபம் ஒரு மனிதனை வல்லமையுள்ளவனாய் மாற்றுகிறது. வல்லமையுள்ள ஜெபம் ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. பாதாளத்திற்கு நேராய் போய்கொண்டிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரலோகத்திற்கு நேராய் திருப்பி விடுவது ஜெபம். மரித்து கிடக்கிறனுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்ய வேண்டியது ஜெபம். இன்றைக்கு இந்த வல்லமையான ஜெபம் எங்க? கண்களை திறக்கக்கூடிய ஜெபம் எங்க? கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஜெபம் எங்க? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பதிலை இறக்கக்கூடிய ஜெபம் எங்க? விடுதலையாக்கக்கூடிய ஜெபம் எங்க? பிதாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த ஜெபம் எங்க? இன்னைக்கு அந்த ஜெபத்தை மங்கி எரிகிற தீயை போல அணைந்து அணைந்து எரிந்து கொண்டிருப்பது என்ன என்று ஆவியானவர் கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய கண்கள் இருக்கிற இந்த துரும்பை எடுத்து போடுங்கள். முதலாவது ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி ஆவியானவர் வற்புறுத்தி கொண்டு இருக்கிறார். வரப்போகிற கொடிய காலத்திற்கு தப்ப வேண்டுமானால் உங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ளதாய் மாற வேண்டும். சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஜெபம், ராஜாக்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஜெபம். இன்னைக்கு எங்க அந்த வல்லமையான ஜெபம்? ஏன் உங்களுடைய ஜெபம் வல்லமையற்றதாய் போயிருக்கிறது? ஏன் நம்மளுடைய ஜெபத்துல ஒரு பவர் இல்லை? வல்லமையான ஜெபமாய் மாற வேண்டுமானால் நாம என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஜெபம் வல்லமையாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாருடைய ஜெபம் வல்லமையாய் இருந்தது? அதற்கான காரணம் என்ன? உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் வல்லமையாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் என்னோடு வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொண்டால் நலமாயிருக்கும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இதுல எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை 2வது வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. கர்த்தருக்கு அடுத்து ஆசாரியர்கள் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஆனால் இந்த சாலமோனுடைய ஜெபம் ஆசாரியரையே தூக்கி ஓரங்கட்டிருச்சு. இன்னைக்கு நீங்க ஜெபித்த ஜெபம், நான் ஜெபித்த ஜெபம் ஒரு காலத்துல பெரிய பெரிய ஊழியர்காரர்களை அசைக்க செய்தது. பெரிய பெரிய சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அசைக்க செய்தது. சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்பினது. வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது யாருன்னு கேட்டா எல்லாரும் எலியாவை சொல்லுவோம். எலியா மட்டும் கிடையாது. சாலமோனுடைய ஜெபமும் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தது. உங்களுடைய ஜெபம் ஒரு காலத்திலே அசாதாரணமான காரியங்களை செய்தது. கர்த்தருடைய மகிமையினால் ஆலயம் நிரம்பினது போல உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. உங்களுடைய வீடு கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஏன் இன்றைக்கு அந்த மகிமை இல்லை? ஏன் உங்களுடைய ஜெபத்திற்கு அக்கினி இறங்கவில்லை? நம்மளுடைய ஜெபத்திற்கு ஒரு காலத்திலே வானங்களிலிருந்து தேவன் அற்புதத்தை செய்தார். அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். நம்ம பூமியில் இருக்கிறோம், அவர் வானத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரம் என்று வேதமே கேள்வி கேட்கிறது. ஆனால் இவ்வளவு தூரத்தையும் கடந்து நம்மளுடைய ஜெபம் அதிசயங்களை செய்து கொண்டிருந்தது. நாம் ஒரு கூட்டத்திற்கு போகும் பொழுது, அந்த கூட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். சத்துருவை அக்கினியினால் சுட்டெரித்தீர்கள். வியாதியின் மீது அக்கினி இறங்கி அந்த வியாதி விலகினது. இன்னைக்கு அக்கினியை அவிழ்த்து போட்டவர்களா இருக்கிறோமே, அக்கினியை இறக்க முடியாமல் போராடி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்மளுடைய ஜெபம் வல்லமையா இல்லை. வல்லமையான ஜெபம், சாலமோனுடைய ஜெபம் வல்லமையா இருந்தது. அந்த ஜெபம் என்ன செய்தது? ஒன்னு அக்கினியை இறக்கினது, ஆசாரியர்களையே ஓரங்கட்டினர். நீங்கள் சாதாரணமான மனிதர்களா இருக்கலாம், இளம் வயதுள்ளவர்களா இருக்கலாம், வயதில் மூத்தவர்களா இருக்கலாம். ஜெபம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். சிறிய மனிதன் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்கிறார், பெரியவர்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்கிறார், நீங்களும் நானும் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்கிறார். ஒரு பாவியினுடைய ஜெபத்தையே தேவன் புறந்தள்ளுவதில்லையே, உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை தேவன் எப்படி புறந்தள்ளி விடுவார்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய ஜெபம் அக்கினியை இறக்கினது, பெரிய பெரிய மனிதர்களை அசைத்து பார்த்தது. இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சூறை செடியின் கீழ் படுத்து கிடக்கிற எலியாவை போல, படகின் அடிகளை ஒளிந்து கிடக்கிற யோனாவை போல ஏன் சோர்ந்து போய் கிடக்கிறீர்கள்?
உங்களுடைய வல்லமையான ஜெபத்தை ஒரு ஆடையை போல அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒரு வல்லமையான ஜெபம் உங்களிடத்தில் இருக்கிறதை உலக ஜனங்கள் கண்டு ஓடோடி வந்தார்களே, புறஜாதியார்கள் உங்களிடத்தில் வந்து ஜெபித்தார்களே, இன்றைக்கு நீங்களே மற்றவர்களிடத்தில் குறி கேட்பது போல தீர்க்க தரிசனத்திற்காக காத்து கொண்டிருப்பது என்ன? உங்களுடைய வாயிலிருந்து அந்த வல்லமையான ஜெபம் வெளியேறிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு நீங்கள் மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். சவுலை தேடி வந்தது ஒரு காலம். சவுல் சாமுவேல் செத்த பிறகும் தேடி போகிறான். காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த அந்த வல்லமையான ஜெபம் இல்ல. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் வல்லமையாய் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் வல்லமையாய் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சாலமோனுடைய ஜெபம் வல்லமையாய் மாறுவதற்கு அவன் என்ன செய்தான்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமும் 6:13. ஜெபத்தோடு கேளுங்கள், ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராய் விரித்து, மீண்டும் வாசிக்கிறேன். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் முன்பதாக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராய் விரித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாலமோனுடைய ஜெபம் வல்லமையாய் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய முழங்காலும் அவனுடைய கைகளும் ஆண்டவருக்கு நேராய் விரிந்திருந்தது. ஆண்டவருக்கு நேராய் அவனுடைய கைகள் எப்பொழுதும் விரிந்திருந்தது. அவனுடைய முழங்கால் ஆண்டவருக்கு முன்பதாக முடக்கப்பட்டு இருந்தது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் வல்லமையான ஜெபத்தை ஏன் ஏறெடுக்க முடியல? உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் சாதாரணமாய் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பதாய் முழங்கால் படியிடல, ஆண்டவருக்கு முன்பதாய் கைகளை ஏறெடுக்கல. ஆண்டவருக்கு முன்பதாய் நீங்களும் நானும் கைகளை ஏறெடுப்போமானால் உங்களுடைய கைகளும் என்னுடைய கைகளும் ஆண்டவருக்கு நேராய் விரித்திருக்கப்படுமானால் உங்களுடைய ஜெபம் வல்லமையான ஜெபமாய் மாறும். முழங்காலில் இருக்கிற வல்லமை வேறு எதற்கும் கிடையாது. முழங்காலின் ஜெபம் அசாதாரணமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே சொல்லுவார்கள், மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும் என்று. ஏதோ வயதில் மூத்தவர்கள், மூட்டு தேய்ந்தவர்கள், முழங்கால் முடியாதவர்கள் அமர்ந்திருந்து ஜெபிக்கலாம், உட்கார்ந்துகிட்டு ஜெபிக்கலாம், படுத்து கொண்டு கூட ஜெபிக்கலாம். எப்படியோ ஜெபிக்க வேண்டும் என்று வைராக்கியம் உள்ளவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இளம் வயதுள்ளவர்கள் கூட, தன்னுடைய குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் கூட சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு சோறு சாப்பிடுற மாதிரி முழங்காலை முடக்க அவர்கள் மனம் இல்லாமல் போகிறது. அப்புறம் எப்படி உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும்? எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக அதிகமாய் முழங்காலை நிற்கிறானோ அவன் உலகத்தில் இருக்கிற அசாதாரணமான காரியங்களை செய்து கொண்டிருப்பான். எலியா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். எப்படி நின்றான்? தன்னுடைய முகம், தன்னுடைய நெற்றி தன் முழங்காலில் பட அவன் குனிந்து ஜெபித்தான் அல்லவா? இயேசுவானவரை தேவ தூதன் பலப்படுத்தின நேரம் எந்த நேரம்? இயேசுவானவர் முழங்காலில் நின்று ஜெபித்தார். முழங்காலில் நின்று பேதுரு ஜெபித்த பொழுது செத்து போன அந்த அந்த சரீரத்தை உயிரடைய செய்கிறானே. ஆண்டவருடைய சமூகத்தை நீங்களும் நானும் இறக்க வேண்டுமானால், உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் வல்லமையானதாய் மாற வேண்டுமானால் முழங்கால்களை முடக்கணும். ஏசாயா 35:3 என்ன சொல்லுகிறது? தளர்ந்து போன கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் பலப்படுத்துகிறார். முழங்கால்களை முடக்கி கையை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஒரு 1/2 மணி நேரம் சோதனை பண்ணி பாருங்களேன். ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தரை துதித்து பாருங்களேன், அற்புதம் நடக்குதா இல்லையான்னு. இவன் சாலமோன் 2 நாளாகவும் 6:13 முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறான். 2 நாளாகவும் 7:1 சொல்லுது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டு. அவன் ஜெபித்து முடித்து உடனே அக்கினி இறங்கிட்டு. அவன் எந்திக்க கூட இல்லை. அவனுடைய முழங்கால் வானத்தை அசைத்தது, தேவனுடைய மனதை அசைத்தது. சாலமோனாலே விழுந்து போனவன் சொல்லி பேசினதெல்லாம் போதும், விழுந்து போனவனுக்குள்ளேயும் ஒரு அசாதாரணமான ஒரு ஜெபம் இருந்தது. அவனுடைய ஜெபம் வல்லமையா இருந்தது. காரணம் என்ன? முழங்கால்களை முடக்கி 2 கையை தூக்கி பரலோகத்துக்கு நேராக உயர்த்தினான். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நீங்க இதை பயிற்சி எடுத்து பாருங்க. பிரசங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறதற்கல்ல,
பிரசங்கம் எழுப்புதலா இருந்துச்சு, ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி அது மனதில் ஒரு ஓரமா போட்டு வைப்பதற்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கவில்லை. எந்த நேரம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் முழங்கால் போட்டு 2 கையை தூக்கி ஆண்டவருக்கு நேரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குறைந்த ஒரு 500 சோத்திரம் பண்ணுங்க, ஒரு 1000 சோத்திரம் பண்ணுங்க, முடிந்தா 2000 சோத்திரம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதாரணமாய் மாறிவிடும். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்லுவதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமை அவர்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில நைட்டு 1:30 கொண்டு போய் சேர்த்துட்டேன். நைட்டு போன உடனே நான் வெளியில இருந்தேன், எனக்கு தகவல் வந்தது, அவங்களுக்கு வேதனை வரல, பிரசவ வலி வரல, பனி கூட உடைஞ்ச நாள் அர்ஜென்ட் சொல்லி இரவோடு இரவா கொண்டு போய் சேர்த்துட்டோம். போன உடனே அங்க இருக்கிற நர்சம்மா சொன்னது, ஆபரேஷன் தான், சுகப்பிரசவம் வாய்ப்பு இல்ல, நீர் வெளியேறிக்கிட்டே இருக்குனாங்க. ஒண்ணுமே செய்யல. என்னவோ கர்த்தர் கொடுத்தா நன்மையானதான தரப்போறாரு, அப்படியா நீ ஆண்டவர் கைவிட்டுற போறான்னு சொல்லி பேசாம நான் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபம் பண்ணுவோம் குட்டி, ஜெபம் பண்ணுவோம், சம்பத்து ஆண்டவர் பார்த்துக்குவார். வந்தோம், எல்லா ஜனங்கள்ட்டையும் சொன்னோம். இங்க இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் அநேகர் ஜெபித்தார்கள். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற சில காலையில 4-5 மணிக்கு கரெக்டா சோத்திர ஜெபத்திற்கு வந்து தினந்தோறும் ஜெபிப்பார்கள். எல்லாம் முழங்கால் போட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, சுகப்பிரசவத்தை கர்த்தர் தரணும், இல்லைன்னா ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எப்படி மகிமைப்படுத்துவோம்னு சொல்லி சவால் உள்ள ஒரு ஜெபத்தை செய்தோம். காலையில 9 மணி வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒண்ணுமே முடியல. முழங்கால் போட்டு கையை நீட்டி உம்மை தவிர எனக்கு யாரு இல்லைன்னு சொன்ன உடனே அங்கிருந்து சொல்றாங்க, சுகப்பிரசவத்திற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இன்றைக்கும் சுகப்பிரசவத்தோட தான் கர்த்தர் பிறக்க செய்தார். மனிதனால் முடியாதது உங்கள் முழங்காலினால் முடியும். மருத்துவரால் முடியாதது உங்கள் முழங்காலினால் முடியும். மூளையினால் முடியாதது உங்கள் முழங்காலினால் முடியும். ஏன் நம்ம பயிற்சி எடுக்க கூடாது? ஏன் நாம் இவைகளை சோதித்து பார்க்க கூடாது? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்படைக்கிறேன், என்னை சரண்டர் பண்றேன், என்னால் ஒண்ணு முடியாது. கை முழங்கால் போட்டு 2 கையை தூக்குறது எதற்கென்ற அர்த்தம் என்று தெரியுமா? என்னை அடிமையாய் ஒப்படைக்கிறேன். ஒரு தேசத்துல யுத்தம் நடக்கும் பொழுது, இல்ல யாரையார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா முழங்கால் போட்டு 2 கையை தூக்குவாங்க, கையை தூக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? முழுவதுமா சரண்டர் பண்றது. நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ரூமை மூடுங்க, கதவை மூடுங்க, முழங்கால் போடுங்க, கையை தூக்குங்க. என்னை உம்முடைய பாதத்துல சரண்டர் பண்றேன், என்னை உம்முடைய பாதத்துல சரண்டர் பண்றேன். நீங்கள் கைகளை உயர்த்தினால் ஜெயிப்பீர்கள், கைகளை விடுவீர்களானால் தோற்பீர்கள். ஆண்டவருக்கு முன்பதாக கைகளை உயர்த்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஜெயம். உங்கள் பிள்ளைகளுக்காக கைகளை உயர்த்துங்க, உங்க ஊழியத்திற்காக கைகளை உயர்த்துங்க, உங்க சமுதாயத்திற்காக கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்காக முழங்கால் போட்டு கையை தூக்குங்க, சோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, முடிந்தால் ஜெபியுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய ஜெபம் வல்லமையான ஜெபமா மாறணும்னா உட்கார்ந்துகிட்டு, படுத்துக்கிட்டு, நின்னுகிட்டு, நடந்துகிட்டு இல்ல. சோர்வுகள் இருந்தால் பரவாயில்ல, முடியுமானால் முழங்கால் போட்டு 2 கையை தூக்கிடணும். மோசே இஸ்ரவேல் ஜனங்கத்திற்கு விரோதமா யுத்தம் வந்த பொழுது யோசுவா யுத்தத்திற்கு போயிட்டாரு. யோசுவா தான் மோசையை கூட இருக்கணும். ஆனால் யோசுவா யுத்தத்திற்கு போனாதான் அங்க ஜெயம் கிடைக்கும். ஆனால் யோசுவால ஜெயம் கிடைத்ததுன்னு கேட்டா கிடைக்கல. மோசே கையை தாழ விட்ட பொழுது சத்துருக்கள் மேற்கொண்டார்கள். மோசே கையை உயர்த்தின பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டாங்க. நம்மளுடைய கை சாதாரணமான கை அல்ல. நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி கையை உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் மடிந்து போவார்கள். நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக கையை உயர்த்த தவறுவீர்களானால் சத்துருக்கள் உங்களையும் என்னையும் ஜெயமெடுப்பார்கள். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில சத்துரு ஜெயமெடுப்பதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? முழங்கால்களையும் முடக்கல, கையையும் தூக்கல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முழங்கால்களை முடக்கி ஆண்டவருக்கு முன்பதாக கைகளை உயர்த்தி, நான் என்னை ஒப்படைக்கிறேன், என்னை அடிமையா சரண்டர் பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சரண்டர் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஜெபம் வல்லமையாய் மாறும். இதை சும்மா சொல்லல, நீங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. நடக்கலன்னா அப்புறம் கேளுங்க. சவால் விட்டு சொல்லுகிறேன், நடக்கலன்னா அப்புறம் கேளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முழங்கால் போட்டு கையை தூக்கி ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கிற வல்லமை சாதாரண ஒரு வல்லமை இல்ல. ஒரு காலத்துல அப்படிதான் ஜெபித்தோம், கையை தூக்கி சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். எவ்வளவு மணி நேரமானால் முழங்கால நின்று கொண்டு இருந்தோம். இன்னைக்கு ஏன் முழங்கால நிற்க முடியல? அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? முழங்கால் ரொம்ப பலவீனமாய் போச்சு, முழங்கால நிற்க முடியல. அப்படி சொல்லுகிறவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன்,
ஏசாயா 35:3 உண்மையானால், அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை உண்மையானால், அது உங்கள் மேல் பலன் செய்ய போகிறது. தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தளர்ந்து போன கைகளை தேவன் திடப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் பலப்படுத்துகிறார். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு முழங்கால்களை குறித்து ஒரு சின்ன பிரசங்கம் ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க சொன்னார். ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜெபம் முடிந்த உடனே ஒரு தம்பி முழங்காலே நடந்து வந்தான். என்னையா விளாண்டுகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டப்ப அவங்க தாயார் கண்ணீரோடு சொன்ன சாட்சி, இவன் கீழே விழுந்துட்டான், முழங்கால ஏதோ பிராக்சர் ஆயிடுச்சு, இவன் தாங்கி தான் நடப்பான், முழங்காலே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த தம்பி என்கிட்ட சொன்னா, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. எதுக்குயா அப்படின்னு கேட்டேன். முழங்கால நின்று ஜெபிங்க, முடியும் பாருங்க. இந்த ஏசாயா 35:3 சொன்ன உடனே ஏதோ ஒரு வல்லமையினை தொட்டது. இனி என் ஆண்டவருக்காக நான் முழங்காலையில நிற்பேன் என்று சொன்னான். இன்னைக்கு முழங்கால நின்று ஜெபிக்கிறான். அந்த வசனத்தினுடைய வல்லமை எங்க? இன்னைக்கு நம்மளுடைய பலவீனங்களை நாம் மேன்மை பாராட்டுவதை பார்க்கிலும் வசனத்தில் இருக்கிற வல்லமையை மேன்மை பாராட்டி பாருங்கள். வசனத்தை காட்டிலுமா நம்மளுடைய பலவீனம் நம்மளை ஜெயித்து விட போகிறது. வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டாமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்திருப்பதற்கான காரணம் என்ன? வல்லமையான ஜெபம் செய்யணும். உங்களுடைய ஜெபம் வல்லமையா இருந்தாதான் அநேக அந்நிய வல்லமைகளை நீங்கள் அழித்து போட முடியும். வல்லமையான ஜெபம் எப்ப மாறும்? ஒண்ணு, முழங்கால் போட்டு கையை தூக்கி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்க இது சாதாரணமா மட்டும் நினைச்சிடாதீங்க. இரவு நேரத்திலே முழங்கால் போட்டு 2 கையை தூக்கி ஆண்டவருக்கு நேராக ஜெபித்து பாருங்க. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், எந்த ஜெபமா இருந்தாலும் உண்மையாகவே சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். உங்களுடைய ஜெபம் இதுவரை சாதாரணமா இருக்கலாம், இனி அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாருக்கும் வல்லமையா இருக்கணும், ரொம்ப பவரா இருக்கணும் தான் ஆசை. அதற்கு என்ன செய்ய வேணும்? முழங்கால் போட்டு 2 கையை தூக்கி, ராத்திரியா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி, எழுந்த உடனே ஆண்டவரே இந்த நாளை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிற, முழங்கால் போட்டு 2 கையை தூக்கி, என்னால ஒண்ணும் முடியாது, என்னுடைய பலத்தினால முடியாது, என் பிள்ளைகளை, என் கணவனை, என் குடும்பத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல வைத்து விடுங்க. உங்களுடைய ஜெபம் உண்மையாகவே வல்லமையானதாய் மாறும். அன்னைக்கு சாலமோன் இப்படி ஜெபித்தபடியினால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கினர். மோசே 2 கைகளை உயர்த்தினபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டு ஜெயமெடுத்தார்கள். நீங்களும் நானும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இந்த மாதத்தின் முடிவிற்கு என்பதாக நீங்களே சாட்சியா சொல்லுவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, யாருடைய ஜெபம் ரொம்ப வல்லமையா இருந்தது? யோவானுக்கு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேதாகமத்தில் முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவானுக்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிட்டு. 29வது வசனம், அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சில தேவ தூதனுடன் பேசினான் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவினுடைய ஜெபம் வல்லமையா இருந்தது. இயேசுவினுடைய ஜெபம் வல்லமையாய் காணப்பட்டது. அவர் சொன்ன அடுத்த செகண்ட் பரலோகத்திலிருந்து பதில் வருது பாருங்க. அவர் சொன்ன அடுத்த செகண்டே பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொன்ன உடனே பிதாவானவர் பேசுகிறார், மகிமைப்படுத்தின, இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டவங்களாம் மிரண்டு போயிட்டாங்க. இடி முழக்கம், நல்லா வெயில் அடிச்சுக்கும் போது திடீர்னு ஒரு இடி அடிச்சா எப்படி இருக்கும்? இவர் வாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, வானத்துல இருந்து பயங்கரமான இடி முழக்கம்னா நீங்க வாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல உங்களை விடாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வானத்தை பார்த்து ஆண்டவரே என்னன்னு பாருன்னு கண்ணை மூடி கையை தூக்கி சோத்திரம் பண்ணிட்டீங்க, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கறதுனா உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? அதுதான் இங்க நடந்தது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. இயேசுவினுடைய ஜெபம் வல்லமையாய் மாறுவதற்கு காரணம் என்ன? இயேசு மனித ரூபத்தில் வந்தார், ஆனாலும் அவருடைய ஜெபம் வல்லமையா இருந்தது. அதற்கு காரணம் என்ன? முதலாவது, யோவானுக்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 7:17 வாசிக்கும் பொழுது, நான் சுயமாய் பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். யோவான் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் பொழுது, யோவான் 7:28, நான் என் சுயமாய் வரவில்லை. முதலாவது இயேசு சொல்லுகிறார், நான் சுயமா வரலன்னு சொல்லுகிறார்.
ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சுயமாய் வரவில்லை. அதே யோவான் 5:30 வாசிக்கும் பொழுது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ததில்லை என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். முதல்ல சுயமா நான் வரலன்னு சொல்றாரு. இரண்டாவது, நான் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறாரு. மூன்றாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. யோவான் 12:49 வாசிக்கும் பொழுது, நான் சுயமாய் பேசவில்லை. நான் மீண்டும் வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். யோவானுக்கு சுவிசேஷம் 5:30 வாசிக்கும் பொழுது, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. யோவான் 7:30 வாசிக்கும் பொழுது, நான் சுயமாய் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12:49 சொல்லும் பொழுது, நான் சுயமா பேசல. இதனுடைய அர்த்தம் என்ன? சுயமா வரல, சுயமா ஒன்னும் செய்யல, சுயமா பேசல. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவானவர் சுயத்திற்கு முற்றிலும் மரித்தவராயிருந்தார். பிதாவினுடைய கண்ட்ரோல்ல ஆண்டவர் இயங்கினார். பிதா என்ன சொல்றாரோ அதை தான் அவர் செய்வார். பிதா என்ன பேச சொல்றாரோ அதை தான் அவர் பேசுவார். பிதாவானவர் எங்க போக சொல்லுகிறாரோ அங்கதான் அவர் போவார். இயேசுவினுடைய ஜெபம் வல்லமையாய் மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுயத்திற்கு முற்றிலும் மரித்திருந்தார். சுயம் என்பது துளி அளவும் இயேசுவின் இடத்துல காணப்படல. பிதா என்ன சொல்றாரோ அதை தான் செஞ்சார். எங்க ஊழியம் செய்ய சொன்னாரோ அங்கதான் போனார். என்ன அந்த ஊழியத்தின் இடத்திற்கு போய் என்ன பேச சொன்னாரோ அதை தான் பேசினார். நம்ம செய்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சுயம் எவ்வளவு தூரம் ஆட்டி படைக்கிறது? ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனதற்கு காரணமே இந்த சுயம்தான், கீழ்ப்படியாமைதான். இயேசுவனுடைய ஜெபம் வல்லமையா இருந்ததுக்கு காரணம், டோட்டலா தன்னை பிதாவிற்கு சரண்டர் பண்ணியிருந்தார், ஒப்படைத்திருந்தார், அடிமையாய் காணப்பட்டார். ஊழியத்துல ஊழியக்கார் போதகர் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம செய்யறது ஒண்ணு செய்வோம். ஊழியனுடைய வார்த்தையே நம்ம கனப்படுத்த முடியலையே, இயேசுவனுடைய வார்த்தை எப்படி கனப்படுத்திடுவோம்? ஊழியனுடைய வார்த்தையும் கனப்படுத்தல, இயேசுவனுடைய வார்த்தையும் கனப்படுத்தலனா உங்களுடைய ஜெபம் எப்படி வல்லமையாய் மாறும்? உங்களுடைய ஊழியம் எப்படி வல்லமையாய் மாறும்? என்னுடைய ஊழியம், என்னுடைய ஜெபம் வல்லமையாய் மாறணும் அப்படின்னா பிதாவானவர் இயேசுவானவர் என்ன சொல்றாரு அதை நான் செய்யணும். அவருக்கு போய் நான் ஆலோசனை சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் இப்படி நினைச்சேன், கடைசியில் இப்படி நடந்துருச்சு. காரணம் என்ன? சுயம்தான். சுயத்தை முற்றிலும் சாம்பலாக்கணும். இந்த சுயம்தான் இன்றைக்கு நம்மளுடைய ஊழியத்தை இரண்டாய் பிளந்து விடுகிறது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இரண்டாய் உடைத்து போடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவினுடைய ஜெபம் வல்லமையான ஜெபமாய் இருப்பதற்கு காரணம், அவர் சுயமாய் பேசவில்லை, சுயமாய் வரவில்லை, சுயமாய் ஒன்றையும் செய்யல. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட கேட்டுதான் எசப்பா செய்வேன். எங்க போனாலும் உங்ககிட்ட கேட்டுதான் போவேன். நான் இனிமே பேசினாலும் உங்ககிட்ட கேட்டுதான் பேசுவேன். போறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு போயிடலாம், செய்யறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு சில நேரம் செஞ்சிடலாம். இந்த பேசுறது இருக்கு பாருங்க, இதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வேதம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனிதனாலும் முடியாது. அதே பைபிள் தான் சொல்லுது, மனிதனால் முடியாதவை தேவனால் கூடும், மனிதனால கூடாதவை தேவனால கூடும். அப்ப நாவை அடக்க மனிதனால் முடியாது, ஆனால் உங்களுடைய நாவை, என்னுடைய நாவை அடக்க தேவனால முடியும். சுயமாய் ஒன்றையும் பேசக்கூடாது. வீட்டுல இன்னைக்கு உங்களுடைய வல்லமையை இழந்து போனதற்கு காரணம் எது தெரியுமா? நம்மளுடைய வல்லமை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாய் குறைந்து ஒண்ணுமில்லாமல் போனதுக்கு காரணம் என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. அங்க போன் பண்ணி, இங்க போன் பண்ணி, அங்க சொல்லி, இங்க சொல்லி, குடும்பத்துல. அப்ப பேசவே கூடாத, பேசுங்க. தாவீது சொல்லுகிறான், நான் நலமானதையும் பேசாமல் இருந்தேன், என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. நல்லதையும் பேசாம இருந்தாதான் இருதயம் அனல் கொள்ளும். அனல் இருந்தாதான் ஜெபம் வல்லமையாய் மாறும். இன்னைக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பிரசங்க கூட்டம் முடிந்த உடனே ஒரு தாயார்கிட்ட போய், அம்மா இன்னைக்கு ஜெபம் எப்படி இருந்தது? ஜெப கூடுகை பிரசங்க கூட்டம் முடிந்த உடனே கேட்டோம், எப்படிமா இருந்தது இன்னைக்கு ஜெபம் அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ ஏன் கேக்குறீங்க, அந்த பிரதர் வந்தார், அந்த பாஸ்டர் வந்தாரு, இத்தனை பாட்டு பாடுறாரு, இவ்வளவு நேரம் ஆவியில நிரம்புறாரு, என்ன பிரசங்கம் பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க, என்ன பிரசங்கம், ஐயோ எழுப்புதலா இருந்தது, கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னே தெரியல. அவளுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாய் முடிந்தது.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஜெபத்திற்கு போனாலும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான். வீட்டுல சில நேரம் தனியா உட்கார்ந்திருந்தாலும் தனியாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மொபைல்ல பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறது, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது. எப்ப யாருக்கு போன் பண்ணாலும் தொடர்பில் இருக்கிறார். ஆண்டவரோடு இருக்க வேண்டிய தொடர்பை விட்டுட்டு மனுஷனோடு தொடர்புல இருந்தா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை வல்லமையாய் மாறும்? நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எந்த ஒரு மனிதன் தேவனோடு அதிகமாய் பேசுகிறானோ அந்த மனிதன் மனிதனோடு பேசுவதை குறைத்துக் கொள்ளுகிறான். எந்த ஒரு மனிதன் மனிதனோடு அதிகமாய் பேசுகிறானோ தேவனோடு பேசுகிறதை குறைத்து விடுகிறான். நீங்க தேவனோடு அதிகமா பேசுனீங்கன்னா மனுஷனோடு அதிகமா பேச முடியாது. மனிதனோடு அதிகமா பேசுனீங்கன்னா தேவனோடு அதிகமா பேச முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிராக்டிக்கல், இன்றைக்கு இருக்கிற நிலவரம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவானவர் சுயமா ஒன்னும் பேசல. 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அப்ப எந்த அளவுக்கு சுயத்தை ஜெயித்திருக்கிறார். இந்த சுயத்தை நாம் ஜெயிப்போமானால், சுயமா பேசாம இருந்தோம்னா, சுயமா எங்கேயும் போய் ஊழியம் செய்யாம இருந்தோம்னா, சுயமா ஒன்னையும் செய்யாம இருந்தோம்னா, ஆண்டவர்ட்ட கேட்டு 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 செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம். இன்றைக்கு இந்த இயேசுவின் வல்லமை ஊழியம் ஜெயத்தோடு போறதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லையே. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பெருவெள்ளம், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ மரணத்தின் கண்ணிகள் ஊழியத்தையும் ஊழியக்காரரையும் வேரோடு பிடுங்கி போடுவதற்கெல்லாம் முயற்சித்தாங்க. ஜெயிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? சுயமாய் ஒன்றையும் செய்யல. ஆண்டவர்ட்ட கேட்போம் செய்வோம், ஆண்டவர்ட்ட கேட்போம் செய்வோம். சிறு வயதுல இருந்து நானும் பார்த்து இருக்கிறேன், இடைப்பட்ட நாட்களையும் கவனித்துதான் இருக்கிறேன். எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட கேட்போம். என்ன செய்யறது? ஜோமனுமா ஆண்டவர் என்ன சொல்றாரோ செய்வோம். எல்லாம் இருக்கிறது. சொன்னா நீங்க கூட நின்று அத்தனை பேரும் தோள் கொடுத்து தாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை தான் செய்யணும். காரணம், இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். கண்களை மூடுவோம். உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் வல்லமையாய் மாறணும்னா சுயமாய் எங்கேயும் போகக்கூடாது, சுயமாய் ஒன்னும் செய்யக்கூடாது, சுயமாய் ஒன்னும் பேசக்கூடாது. வீட்டுல பேசினா கூட கொஞ்சம் கவனமா பேசணும். வெளியில ஊழியத்துல போய் பேசினா கூட கவனமா பேசணும். பிரசங்கம் பண்ணும் போது கூட சுயத்துல யாரையாவது தாக்கி யாரையாவது போட்டு வெளுத்து வாங்கலான்னு பிரசங்கத்துல பேசிவிடவே கூடாது. பலிபீடம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்த இடம். அன்னி அக்கினி பலிபீடத்துல வந்துச்சுன்னா அது மற்றவனை பச்சிக்காது, அன்னி அக்கினியை கொண்டு வந்தா நம்மளதான் பச்சிக்கும். உங்களுடைய ஜெபம் ஒரு காலத்துல வல்லமையா இருந்தது. இப்ப அந்த வல்லமையை தேவன் திரும்ப தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப நேரம் இல்ல, ஒரு 5 நிமிடம், 5 நிமிஷத்துல வல்லமை வந்துருமா? வரும். ஏன் சொல்லுகிறேன்? சிலுவை கல்லனுக்கு 1 நிமிடம் தான். பாவி என்று நான் உணர்கிறேன் என்று அவன் சொன்ன உடனே இயேசு மன்னித்தார். 1 நிமிடத்தை பார்க்கல, 5 நிமிஷம் மேலானது தானே. இப்ப கண்ணை மூடுங்க. என்னுடைய ஜெபம் வல்லமையா இருக்கணும், என்னுடைய ஆவி வல்லமையா இருக்கணும். இனி தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் எது எதெல்லாம் நம்ம வல்லமையாய் மாற வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். எது எதெல்லாம் நம்ம வல்லமையா மாறணும். முதல்ல நம்மளுடைய ஜெபம் வல்லமையா மாறிடுச்சுன்னா வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வல்லமையா மாறிடும். இழந்து போனது உண்மைதானே, விட்டு விட்டது உண்மைதானே, போதும் போதும், எல்லாம் இழந்ததெல்லாம் போதும். இழப்பின் நிமித்தம் வந்த அவமானங்கள் போதும், ஒதுக்கப்பட்டது போதும், வேதனை அடைந்தது போதும். ஆவியானவர் இன்றைக்கு நம்மளுக்கு திரும்ப தர போகிறார். கண்களை மூடுவோம். ஜெபத்தில் இருக்கிற யாவருக்காக இப்போ போராடி எல்லாரும் மொத்தமா ஜெபிக்க போகிறோம். கண்கள் மூடி, ஆண்டவரே என்னுடைய ஜெபம் வல்லமையாய் மாற வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம், ஆண்டவரே நான் இனி முழங்கால் போடுறேன், 2 கையை தூக்குறேன். நான் இனி சுயமா பேச மாட்டேன், சுயமா போக மாட்டேன், சுயமா ஒன்னும் செய்ய மாட்டேன், என்னை முற்று முடிய ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற இந்த கடைசி நொடி பொழுது வரை இருந்த ஒவ்வொருவருக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தேவன் நீர் பலமாய் ஆசீர்வதிப்பீராக. எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயம், எதிர்காலத்தை குறித்திருக்கிற கேள்விகள், எதிர்கால சம்பவங்களை குறித்திருக்கிற தேவையில்லாத அதிரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஊழியம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடைய சபையின் ஊழியம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிறேன். ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் நீர் நிகழ்த்த போகிறபடினால சோத்திரம். ஆண்டவரே, போராட்டம் உண்டு,